யோ காய்ஸ், நான் உங்கள் தருண் பேசுகிறேன். நீங்கள் வந்திருப்பது ஸ்வாட் கேமிங். நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த மாதிரி ரோபோலக்ஸ் கேம்ப்லாம் பார்க்கணும், அது நம்ம சேனலில் மட்டும்தான் முடியும். இன்றைக்கி வந்து கிளைம் டவுன் தான் விளாட போகிறோம். இது ஒரு கேமு. இது என்ன கேம்னு எனக்கும் தெரில. நான் வந்து பார்த்தீங்கன்னா சரி சும்மா இருக்கு, நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கேமையும் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். சரி என்னடா இவ்வளோ பொறுமையாக ஏறிட்டு இருக்கேன், எப்படா ஏறுறது? அங்கே பாரு ஈஃபில் டவராட்டு எவ்வளோ பெருசு போயிட்டுருக்கு. நான் இன்னும் எப்படா ஏறி எப்படா வரது? இப்போ தான் 14 ரூபா காசு சேர்ந்துருக்கு. இதில் லட்சக்கணக்கில் வேறு சேர்த்துணும் போல். சரி ஆட்டோ கிளைம்பை கொடுத்தோம்னா நான் பார்த்தீங்கன்னா அவனே போயிட்டுருக்கேன். நம்ம தள்ளணும்னு அவசியமே கிடையாது போல். ஆட்டோ கிளைம்பை கொடுத்து நம்ம வாங்க ஈவெண்ட் என்னடா அது ரீச் வேர்ல்டு 2 டு அன்லாக்கா. வேர்ல்டு 2 போனால் தான் அன்லாக் பண்ண முடியும். ஏதாச்சும் ஃப்ரீயாக வச்சுருக்கான். 10 காயின் தான். 10 காயின் வச்சுடா பண்ணுறது. டேய் ஒரு டீ கூட 15 ரூபாடா. 10 ரூபாய் வச்சுடா பண்ணுறது. டேய் யாரா அவன் முரட்டால் ஓடிட்டுருக்கான். ரைட்ராடி ரைட்டு. சரி ரைட்டு. எவனை வேணா எடா பவர் அதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுவீங்க? ரைட்டு ஸ்பின் இருக்குது கைஸ், வாங்க ஸ்பின் போட்டுவிடுவோம். என்ன லக்கு 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 அவ்வளோதான். லக்கு என்னமோ கிடச்சிருக்கு. லக் பூஸ்ட். ஆமாம் லக் பூஸ்ட். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ லக்கு 50,000 கிடைக்கும் போது போல. என்னடா அதை வச்சு என்னடா பண்ணுறது? கிடச்சா ஒரு மாதிரி கிடைக்கும்லடா. கங்க்ராச்சுலேஷன் ஃபார் ஃபிஃபியில் கொடுக்க முடியாது, எந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டீங்களோ. இது பேக்கில் நம்ம காமிக்குது. பூஸ்ட். நம்ம தான் எக்யூப் பண்ணிக்குமோ. ஓகே எக்யூப் ஆயிடுச்சு. இப்போ அதனால் என்னடா இது இப்போ எப்படி நான் கீழே இறங்குவேன்? எப்படா இறங்குறது? இப்படி தள்ளிட்டு தான் இறங்கணுமா? இப்படி தள்ளிட்டு இறங்கி எத்தனை வருஷத்துலடா இறங்குறது? அவன் ஒருத்தர் ஆமையாட்டு நகர்ந்து போயிட்டுருக்கான். நம்மளும் இப்படி தான் போயிட்டுருக்கோம். இது கிளைம்புன்னு காமிக்குது. 50 ரூபா போடு. சூப்பர்ரா. இது நியாயம். 50 ரூபா நியாயம் கொடுக்குறானுங்க. 10 ரூபா டீக்கு கூட 10 ரூபா கீழே காமிக்குது. இப்படி இறங்கி எத்தனை வருஷத்துலலாம் நான் இறங்குறது? எப்பட்றா இறங்கணும்? எப்பட்றா? இந்த தொட்டோம்னா இறங்க முடியுது கைஸ். ஓகே 51 ரூபா 60 காசு சம்பாதிச்சிருக்கோம். ஓகே வாங்க விங்ஸ் வாங்கணும். இங்கே விங்ஸு முட்டை இதெல்லாம் வாங்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம காசை வந்து பார்த்திங்கன்னா எடுக்க முடியும். ஓகே நம்மளால் அடுத்த விங்ஸுமே வாங்க முடியும். ஏன்னா 86 ரூபா இருக்குது. 1 ரூபா மீதி இருக்குது. 1 ரூபாயை வச்சு ரெடா பட்டுறது. சரி அதை வச்சு தான் நெக்ஸ்ட் அப்டேட்டில் பண்ண முடியும். ஓகே இது எவ்வளோ ஸ்பீடு போகுது வாங்க. எக்கெல்லாம் எவ்வளோ ரேட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். தம்பி கொஞ்சம் நூறுரா. தம்பி கொஞ்சம் நூறுரா. இது எவ்வளோ? 15,000மா? அது 50,000மா? அடேங்க அப்பா. என்னடா இது 5K ஃப்ரீயா? ரோப்ளெக்ஸ்லாம் நான் பண்ண மாட்டேன்டா. நீங்கள் நினச்சாலும் அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன்டா. ரோப்ளெக்ஸ்லாம் வாய்ப்பே கிடையாது. என்னடா இவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்கான். பரவாயில்லையே. இதுவே இவ்வளோ ஸ்பீடுனா இன்னும் நிறைய இருக்குல்லையே. அதெல்லாம் வாங்கினோம்னா சர்ரு புர்ரு அப்படி தான் போல். இப்படியே சர்ரு புர்ரு. சூப்பர். 30 ரூபா கைஸ். சூப்பர் கைஸ். ஒன் டைம் 50 ரூபா சம்பாதிச்சோம். இந்த டைம் 30 ரூபா. மறுபடியும் ரீச் வேர்ல்டா. சரி ஓகே கிளைமு. காசு இப்போ நம்மளுக்கு டபுளாக கிடைக்கும் போல் காசு. ஓகே என்ன தான் கிடைக்கிதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா 60 ரூபா தாண்டியாச்சு கைஸ். சூப்பர் கைஸ். ஒன் டைம் 50 ரூபா 60 ரூபா தாண்டியாச்சு. 70 ரூபாய் வந்தாச்சு. சூப்பர் போடு. தைக்கிட்ட. இன்னும் 1 நிமிஷம் 30 செகண்டில் ஏதோ 100 காய்ஸ் கொடுக்க போகிறானுங்க. பரவாயில்ல கொடுங்கடா. நீங்கள் கொடுக்குறத வச்சு தாண்டா நான் கோடி சரி லான்ச். என்னடா அது? என்னடா அதை புதுசாக வருது? யாரா அவன்? வரட்டும் மாமே ட்ரு அப்படிங்கிற மாதிரி சர்ன்னு போயிட்டு இருக்கான். யாரா நீ? அப்பா 130 ரூபா கைஸ். 130 ரூபா. நம்ம தான் கக்காசி வச்சியானா சும்மாவா கைஸ்? என் கூட ரோப்ளெக்ஸ் விளாட்ணுன்னா சொல்லுங்கள், நான் ஐடி தரேன். விளாட்லாம் ரோப்ளெக்ஸு. இன்னும் ரோப்ளெக்ஸில் நிறையா கேம் ட்ரை பண்ண வேண்டியது இருக்குது. இன்னும் எக்கச்சக்க கேம் இருக்குது கைஸ் ரோப்ளெக்ஸில். எல்லா கேமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரை பண்ணி போடுவோம். எல்லாத்தையுமே போடுவோம். நம்ம தான். போதுண்டா. ரொம்ப போயிட்டு இருக்கிற மாதிரியே இருக்குது. எங்கடா ராக்கெட்டில் வச்சுருக்கீங்க? 254 ரூபா. சூப்பர் போடு. முட்டை வாங்க சொல்கிறானுங்க. எனக்கு முட்டையா விங்ஸா வச்சு முட்டையாக வாங்கிப்போம். விங்ஸு கூட முட்டை வாங்கினதுக்கப்புறம் காசு சேர்ந்துடும் சீக்கிரமாக. எவ்வளோடா முட்டை? 200 ரூபாயா? இருக்கிறதே 255 ரூபா தான்டா. ஒரு முட்டை தான் கிடைக்கும் கைஸ். நம்ம லக் பூஸ்ட் வேறு வச்சுருக்கோம். என்ன கிடைக்க போகுது? ரேரு போடு. ரேரு நம்ம தான். அப்புறம் வாங்க போய் எக்யூப் பண்ணிக்கலாம். எங்கடா போய் எக்யூப் பண்ணுறது? எக்யூப் ஆகிட்டான பயப்படல. ஏதோ பேக்கில் ஏதோ புள்ளியாட்ட காமிச்சிட்ருக்கு. இருங்க. ஓகே இங்கே கிளைம் பண்ணிக்கலாம். 200 இன்னொரு 200 சுற்றி விடுவோமா? இன்னொரு 200 இல்லை விங்ஸ் வாங்கிக்கலாம் கைஸ். விங்ஸ் வாங்கிக்கலாம். விங்ஸ் வந்து 150 ரூபாய்க்கு வாங்கியாச்சு கைஸ். விங்ஸ் வச்சா மட்டும் தான் நல்லா ஸ்பீடாக போக முடியும். சரி வாங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மறுபடியும் இந்த ஈஃபில் டவர் மாதிரி ஆரம்பிச்சிடலாம். ஓகே எக்யூப் பெஸ்ட் எக்யூப் பண்ணியாச்சு. 1 ரூபா 50 கேஸ் தான் தருவானா எக்ஸ்ட்ரா? 1.5 இன்ட்டு. ஓகே ஒன் டைம் 180 ரூபா சம்திங். எவ்வளவோ 200 ரூபாயோ 180 ரூபாயோ எவ்வளோ கலெக்ட் பண்ணோம். இந்த டைம் அதோட எக்ஸ்ட்ரா கலெக்ட் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். ஏன்னா நம்ம பெட்டு வச்சுருக்கோம். பெட்டு வச்சா அதோட எக்ஸ்ட்ரா கலெக்ட் பண்ண முடியுதா இல்லை என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம்.
ஓகே ஸ்பீடாக ஏறா தம்பி டே ஸ்பீடாக ஏறா அந்த அவனுங்களாம் எங்களோட இவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்கீங்க. நான் இப்போ தான் அந்த மஞ்சள் கலரில் கீழே தெரியும் பார்த்தீங்களா, நிறைய பேர் தெரியுறானுங்க மண்டைனுங்க. அதில் மஞ்சள் கலரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம. ஆனால் இவ்வளோ அந்த 2 கிலோமீட்டரே போகாமல் இருக்கிறோம். வாங்க எல்லாத்தையும் செக் பண்ணி பார்ப்போம். யூ ஆர் கெட்டிங் டயர்ட் ஆகிட்டானாடா, அதுக்குள்ளே டயர்ட் ஆகிட்டானாடா. இப்போ தான் ஏதாவது வாங்கிட்டெல்லாம் வந்தேன், அதுக்குள்ளே டயர்ட் ஆகிட்டியாடா. என்னடா ஃப்ரீயாக அதை வச்சு தாங்கடா, ஃப்ரீயாக 254 ரூபா போடு பரவாயில்ல. இது என்னதுடா அது, வேறு ஏதாவது கொடுக்குறானுங்க. இதெல்லாம் என்னமோ போயா பாஸ் ஆட்டோ கொடுத்து வச்சுருக்கானுங்க. இது என்னடா எமோட்டா, சரி ஓகே 270 ரூபா. ஆனால் பையன் ரொம்ப இப்போ ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கான், டயர்ட் ஆகிட்டான் பையன். என்னது இதுக்கெல்லாம் காசு கட்டணுமாடா. ஃபயர் ட்ரையலா என்னென்னமோ 300 போடு, 300 அவ்வளோதான் கைஸ். இதான் விங்ஸு பெட்டும் பவர். இதான் விங்ஸ். 2 கிலோமீட்டர் தாண்டியாச்சு. ஓகே போகுது 2 கிலோமீட்டர். நெக்ஸ்ட் டைம் 5 கிலோமீட்டர் தாண்டணும். அதான் நம்ம வந்து 473 ரூபா கைஸ். வாங்க முட்டை இருக்கிற முட்டை டே இது லக்கை ஏதாச்சும் கொடுங்கடா, லெஜண்டி கொடுங்கடா. எப்பிக்கு போடு, எப்பிக் போட்டு தக்கிட்ட. நம்ம தான் கைஸ், நம்ம தான். இது எவ்வளோ கொடுக்குது காசு, 40 ரூபாவா. சூப்பர். நம்ம தான் ரோப்ளெக்ஸா போங்கடா டேய். போதுண்டா எனக்கு, இதுவே போதுண்டா. இது போதும் எனக்கு, இது போதுமே கைஸ். நம்ம தான் இப்போ வர 200 500 டீ. அவன் ஏறான் டே, எங்கடா போன வேகத்தில் ஸ்பீடாக வந்துட்டுருக்க. சரி போ காய்ஸ். வேறு மாதிரி 1K போடு தகிட. நம்ம தான் போட. ஐயோ தேமிக்கா உஷ்ணே. வாங்க மறுபடியும். ஐயோ 3000 இருங்க, ஏதாவது ஸ்விங்ஸ் பண்ணிட்டு போகலாம். விங்ஸ் டே ரூபாய் சஞ்சர் போங்களாடி. 700 இன்னும் 4000 வேணுமா, இன்னும் 1300 வேணும் காசு. இன்னும் 1300 3Kக்கு ஏதாச்சும் முட்டை ஓப்பன் பண்ணலாம். 15K ஓப்பன் பண்ணிடுற முட்டை ஓப்பன் ஃபஸ்ட்டு இருங்க. ஏதாச்சும் லக்கா லெஜெண்ட்ரி கொடுங்கடா. லெஜெண்ட்ரி ரேரா டே, அதையே கொடுத்து ஏன்டா சாவடிக்கிறீங்க. இன்னொரு அது வேஸ்ட்டு கைஸ், அது ரேர் வேஸ்ட். இன்னொன்று ஓப்பன் பண்ணலாமா, வேண்டாம் வாங்க போய் இன்னும் கொஞ்சம் காசு எடுத்துகிட்டே வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம விங்ஸ் வாங்கணும், இல்லை 15,000 ரூபாய்க்கு வந்து மூட்டை ஓப்பன் பண்ணோம். எல்லாம் இங்கே பாருங்கள் கைஸ், ஸ்பீடை பாருங்கள், காசை பாருங்கள், வேறு மாதிரி. நம்ம தான் நம்மளாம் அடிச்சிக்கவே முடியாது. நம்ம தான். இந்த கேம் உங்களுக்கு நிறையா பேர்த்துக்கு பிடிக்கும். இப்போ கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் நீங்கள் இதை விளாண்டு பார்த்தீங்கன்னா இந்த கேமுக்கு அடிக்ட் ஆகிடுவீங்க. ஏன்னா இந்த கேமுக்கு நம்ம இன்னும் லெவல் போகணும் அப்படின்னு தான் தோணும். இது க்ரோ எ கார்டன், இதெல்லாம் நம்ம அடிக்ட்ஃபுல் கேம் காய்ஸ். இன்னொரு நிஞ்சா கேம் இருக்குது, அதே வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் அப்டேட்ஸ் தான். நமக்கு மேலே யாரும் ஓடிட்டுருக்கேன், முரட்டாலாக ஓடிட்டுருப்பான் போல். இருங்கடா, நானும் அந்த மாதிரி ஸ்பீடாக போகண்டா. அதுக்குள்ளே ஒரு டைராக்ட் சொல்ல விட்றீங்களாடா. அதுக்குள்ளே என்னடா உனக்கு டயர்டு பூஸ்ட் வேணுமாடா. பூஸ்ட் இஸ் ஆஃப் மை சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி. அதை மாதிரி குடிக்கிறியாடா டே படுபாவி பயலு. அதுக்குள்ளே ஏன்டா டயர்டாரா. 11,000 கைஸ், 11,000. வேறு மாதிரி கைஸ், வேறு மாதிரி. வாங்க கீழே இறங்கிடலாம். 5 கிலோமீட்டர் போக முடியல. நான் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக 5 கிலோமீட்டர் போவோம். 15,000 வேணுமா, முட்டை ஓப்பன் பண்ணலாமா, என்ன பண்ணலாம், எனக்கு ஒரே டவுட்டாக இருக்குது கைஸ். வேணால் 15,000 இப்போ எடுத்துகிட்டு வந்துட்டுமா. ஆமாம் அதான் நல்ல இடம், முட்டையை ஓப்பன் பண்ணுவோம். ஏன்னா காசு நமக்கு நல்லா கிடைக்கும். ஓகேங்களா, வாங்க ஆட்டோ கிளைம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுடலாம். அவ்வளோதான். இது 200 அடி 200 போடுச்சு, பரவாயில்ல. ஃப்ரீயாக கொடுக்குறானுங்களா, ஃப்ரீயாக கொடுத்து எதை கொடுத்தாலும் வாங்கப்பா. நம்ம தான். ஓகே 2000 சேர்ந்துச்சு, கீழே போகலாமா, போதுமா, இல்லை வாங்க போகிற வரைக்கும் போவோம். இல்லை கொஞ்சம் நேரம் ஒரு 10,000 இதை சென்ட்டு போகலாம். போதும் வாங்க போகலாம். ஓகே 3000 ஓகே கைஸ். இப்போ 15,000 ஒன்று ஓப்பன் பண்ண போகிறேன். ஒவ்வொரு ஓப்பன். ஓ இம்மார்ட்டல். ஓ பாய் சாவ், இம்மார்ட்டல் கைஸ். ஓ மை காட் காய்ஸ், இங்கே பாருங்க, என் லக்கை பாருங்க காய்ஸ், நம்ம தான் காய்ஸ். என்னமா பண்ணி வச்சிருக்கானுங்க. ஐயோ ப்ரோ வேற மாதிரி ப்ரோ. இப்போ இங்கே பாருங்க காய்ஸ், 1000 2000 3000 5000 10,000. அதுக்குள்ளே 10,000 வந்துருச்சு கைஸ், வேற மாதிரி காய்ஸ். லக்கு இன்னைக்கு இருக்கு ஏறி இடம். என்னன்னா இங்கே பாருங்க, லக் பூஸ்ட்னு கீழே இருக்குல்ல, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா மேட்ரு. அவ்வளோ அது எவ்வளோ முடிஞ்சிடும், 7 செகண்டாக இருக்குது, முடிஞ்சிடும். இங்கே 30,000 சேர்த்திட்டு போயிட்டுருக்கேன் நான் பாட்டுக்கு சட்டன்னு. ஆனால் இன்னும் நம்ம ஸ்பீடெல்லாம் இருக்குது கைஸ், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாங்கி இன்னும் ஸ்பீடாக போகலாம். என்னடா இம்மோர்ட்டல் மிஸ்டீரியஸ்லாம் என்னமோ எடுத்துக்கோங்க. கெட்டிங் டயர்டு போச்சு. ஓகே 64,000 சேர்த்திட்டேன். இதுக்கு மேலே நான் வேணும். ஓகே வாங்க, ஒரு இதாக வந்து பார்த்தீங்கன்னா இது 4,000 27,000 வாங்கிடலாமா. வாங்கு 30
96,000 தான் இருக்குது. ஆனால் 92,000 கேட்குறானுங்க. வாங்க ஏதாச்சும் ஒரு எக்கை ஓப்பன் பண்ணிவிடுவோம். எக்கை ஓப்பன் பண்ணிவிடுவோம். எக்கு டே மறுபடியும் ஒரு இம்மோர்டல் தாங்களா, மறுபடியும் ஒரு இம்மோர்டல் லெஜெண்ட்ரியா போடு காய்ஸ். வேறு மாதிரி இன்றைக்கி லக் கட்டியே கிடக்கு. ஆனால் லக் பூஸ்ட்டே இல்லை. ஆனால் லக் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறையா இருக்குது. ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இன்னும் 2 ஸ்லாட் கம்மியாக இருக்கா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா வாங்க எடுத்துடுவோம். ஓ எப்பிக் கொடுத்துருக்கானுங்க கைஸ், எப்பிக். ஓகே இப்போ பேக்கில் எல்லாமே 320, 87, 40 இவ்வளோ காசு கிடைக்கும் நமக்கு. இதில் ஏற்கனவே இதில் 6,000 வச்சுருக்கோம். வாங்க ஸ்பீடாக போகலாம். பாருங்க எவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்கானு, ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்கான். ஆனால் எப்போ தான் போய் அந்த டிராஃபியை எடுப்போன்னு தெரியல. ரொம்ப லேட் ஆகுது போதுக்கு. இதுக்கு இன்னும் நிறையா வாங்கணும் போல். கைஸ் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலாம் நீங்கள் என்ன பார்க்கலைன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸில் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டீலியா அனிமி, ஸ்டீலியா பிரெயின் லாட் இந்த மாதிரிலாம் புதுசாலாம் கேம் ட்ரை பண்ணி போட்டுட்ருக்கோம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பார்த்து என்ஜாய் பண்ணி இன்னும் கொஞ்சம் நாள் க்ரோய கார்டனும் வந்துடும். வெயிட் பண்ணிட்டே இருங்க. அது இன்னும் எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர்லாம் கொடுக்கணும். வெயிட் பண்ணிட்டே இருங்க. நான் ஸ்கூல் படிக்கிறேன். ஓகே ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு பாருங்கள் கைஸ். ஓகே 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்னொரு 9 நிமிஷம், இன்னொரு 10 நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ முடிஞ்சிடும். ஓகேங்களா பாருங்கள் 5 இந்த தாண்டி போயிட்டுருக்கோம். 1,81,000, 90,000, 2 லட்சம் 2 லட்சம் போடு வேறு மாதிரி. ஆனால் பையன் கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டான் போல். பொறுமையாக தான் போயிட்டுருக்கான். இந்த டைம் வெற்றியை தட்ட முடியுமான்னு தெரில. ஆனால் இன்னொரு டைம் கீழே போய் வேணால் வாங்கிட்டு வந்து வேணால் வெற்றியை தட்டலாம். அது நிச்சயமாக சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள் அந்த 8 கிலோமீட்டருக்கு வந்துட்டோம். நம்ம 2 கிலோமீட்டருக்கே தவறிட்டு இருந்தோம். 8 கிலோமீட்டர் வந்துட்டோம். ஓகே இன்னொன்று வாங்கிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த வெற்றி கப் எடுக்க முடியும். இன்னொன்று ஏதாச்சும் கெத்தாக வாங்கிட்டு வரணுங்க. இதெல்லாம் என்னடா ஃப்ரீயாக இருந்தால் கொடுங்கடா. டே எல்லாத்தையுமே ரோபலஸ் கேட்காதீங்கடா, ஏதாச்சும் ஃப்ரீயாக கொடுங்கடா. ஓகே அடுத்தது 438K கைஸ். இப்போதைக்கு இது ஏதோ கெத்தாக வாங்கியிருக்கேன். வாங்க இன்னொரு முட்டையை வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணுவோம். அடுத்து 500 கேக் இருக்குது. 500 கேக் அப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம். வாங்க இதுக்கு ஏதாச்சும் கெத்தாக ஏதாச்சும் கொடுங்கடா. டே இம்மோர்டல் ரேரா, சரி ரேரை வச்சு நான் என்னடா பண்ணுறது. வாங்க ஆட்டோ எக்யூப் கெத்தானது எக்யூப் பண்ணிக்கோ, அவ்வளோதான். சரி ஓகே இப்போ அதே காசு தான் நமக்கு கிடைக்கும். ஆனால் இன்னும் கொஞ்சம் ஹைட்டு போக முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இது இருக்குது புதுசாக வந்தது. ஓகே இங்கே பாருங்க எவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்கோன்ட்டு. பட் அதுக்குள்ளே ஸ்பேஸ்க்கே வந்துட்டேன். அவ்வளோ ஸ்பீடாக இருக்கும் நம்ம இல்லை. இன்னும் 2 கிலோமீட்டரே தாண்டலையே அதுக்குள்ளே இப்போ டே அவன் யாடுறாம நம்மளே விட இன்னும் கெத்தாலாம் வாங்கி வச்சுருப்பானுங்க போல். ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்கானுங்க. எப்படி அவ்வளோ ஸ்பீடாலாம் போகிறீங்க டே. ஓகே ஏதாச்சும் ஃப்ரீயாக வந்திருக்கு கைஸ். இங்கே பாருங்கள் இதை இப்போ க்ளைம் பண்ணிக்கலாமா, என்ன பண்ணலாம், கீழே போய் க்ளைம் பண்ணிக்கலாம் கைஸ். ஏன்னா முட்டையை ஓப்பன் பண்ணுறப்ப க்ளைம் பண்ணோம்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா லக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா கிடைக்கும். லக்கு இந்த டைம் 500 கேக் முட்டையை ஓப்பன் பண்ணிக்கணும்னு பார்க்கலாம். இல்லைன்னா இது டயர்டாகிட்டான் பையன். ஆனால் 8 வந்ததுக்கப்புறம் தான் டயர்டாகிருக்கான் பாருங்கள். ஒன் டைம் முன்னாடியே டயர்டாகிட்டான். இந்த டைம் 8 வந்ததுக்கப்புறம் தான் டயர்டாகிருக்கான். ஓகே இந்த டைம் வெற்றியை தட்ட முடியும்னு நினைக்கிறேன். வெற்றி நமக்கா காய்ஸ். இங்கே பாருங்கள் பக்கத்தால் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஏறினோம்னா அந்த வெற்றி எடுத்தாலாம். மேலே போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் கைஸ். மேலே கண்டிப்பாக போய் ஆகணும். 11 தாண்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த உச்சிக்கு போகணும் கைஸ். அவ்வளோதான். 300K 350K 438K இருந்துச்சு. இன்னொன்று வாங்கலாம். எல்லாம் 500K முட்டை வாங்கலாம். என்ன கிடைக்க போகுதுன்னு தெரில. ஓகேங்களா அவ்வளோதான் கைஸ். பக்கத்தில் வந்துட்டேன். ஓகே இதான் குளோபல் என்றோ காமிக்குது. ரிப்போர்ட் அப்சர்வா அதெல்லாம் வேணாம் கைஸ். ஓகே பக்கத்தில் வந்தாச்சு கைஸ். ரொம்ப பக்கம். இன்னும் கொஞ்சம் ஏறினோம்னா முடிஞ்சுது. இங்கே 400K தொடப்போகுது. 400K தொடல. ஓகே என்னதுடா அது வெற்றி ஃபஸ்ட்டு வெற்றி கைஸ். ஃபஸ்ட்டு வெற்றி. இது என்னது இது? அப்போ இதனடா ஓப்பன் பண்ண முடியல. நானும் இப்போ வேர்ல்டு 2ல் தான்டா இருக்கேன். ஏன்டா ஓப்பன் பண்ண முடியல? என்னது இது பார்க்குறான். ஆனால் நமக்கு தெரிய மாட்டேங்குது என்ன பார்க்குறான்னு. சரி வாங்க கீழே குதிச்சிடலாம். குதி கீழே குதிச்சாச்சு. இப்போ பாருங்கள் 536K முட்டையா இல்லை அதுவா? என்ன பண்ணலாம்? என்னடா ரீச் வேர்ல்டு. நான் இப்போ அதான் நான் இது வந்துட்டேன்லாடா. 2வது வேர்ல்டு தானே. இப்போ ஃபஸ்ட்டு கப் அடிச்சிட்டல. இப்போ 2வது வேர்ல்டு தானே. இப்போ ஏன் எடுக்க முடியல? சரி வாங்க இதை வாங்கிக்கலாம். இன்னொரு 30K ஓப்பன் பண்ணலாமா வேண்டாமா? சரி வேண்டாம் வாங்க. இன்னொரு ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு வந்துட்டு 500K சேர்த்திக்கிட்டே வந்து வாங்கிக்கலாம். இங்கே பாருங்கள் செம்ம ஸ்பீடாக போயிட்டுருக்காங்க கைஸ். செம்ம ஸ்பீடாக. நம்ம ஒருத்தனை பார்த்து வேர்த்து பார்த்தோம். இப்போ நம்ம பார்த்துட்ருப்பானுங்க கைஸ். அவ்வளோ வெற்றிக்கு பக்கத்தில் வந்துட்டேன். காசு வந்து பார்த்திங்கன்னா அதே அளவுக்கு தான் சேருது. ஏன்னா நம்ம காசு இது எதுவும் வாங்கலாம். அதே 396K. யாரா புதுசாக வந்திருக்கா? டாக் டு ஹரி அப் மீ ரெடி ஷேக் டைம். என்னை ஜாயின் பண்ணிக்கிறான்னு கேட்குறான் இந்த டவருக்கு வரதுக்கு. சரி வாடா எப்பிக்கா இவன். எவ்வளோ ஃப்ரீயாக எப்பிக்கே கொடுத்துட்டீங்க. இது இவன் எப்படி எக்யூப் பெஸ்ட்டு. இவன் பெட்டி கிடையாதா? அப்போ இவன் பெட்டி கிடையாதா? என்னது அப்போ இவன் யாரா அவன்? சரி ஏதோ ஒன்று ஃப்ரீயாக கொடுத்துருக்கானுங்க. நம்ம யூஸ் பண்ணுவோம். இங்கே பாருங்க இன்னொருத்தனை நம்ம கூட வந்துட்டான். ஃப்ரீயாக கொடுத்தா யூஸ் பண்ணிடணும் கைஸ். ஃப்ரீயாக வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிறதுலே வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக இருக்கான் ஃப்ரீ பேக் தொட்டுட்டேன்டா கிடைக்க மாட்டேங்கிறானுங்க.
அது எப்படி எடுக்கணும்? ஏதோ சென்டரு இங்கிலீஷ் ஸ்பேஸ் சென்டர் ஏதோ கொடுத்துருக்கானுங்க கைஸ். நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிட்டேன்டா. கொடுங்கடா, எப்பயாச்சும் ஃப்ரீயாக கொடுங்கடா. தரமாட்டிக்கிறானுங்களே. ரோப்ளக்ஸுக்கு வாங்குறதா? போங்கடா டே. இதான் இப்போ தான் கைஸ் கீழே இருக்கான் பாருங்க. அன்னைக்யூப் பண்ண சொல்லுது. அன்னைக்யூப்லாம் பண்ண வேண்டாம், நம்ம இவனையாக வச்சுக்கலாம். ஆனால் இவன் எப்படி நம்ம ஸ்பீடுக்கு ஈக்குவல் கொடுக்குறான்? நம்மக்கிட்ட அந்த ரெக்கை இருக்குது போகிறேன், அவங்ககிட்ட ரெக்கையும் இல்லை. எப்படி தான் ஈக்குவல் கொடுக்குறான்னு தெரியல. இங்கே பாருங்கள் 800K நம்ம வந்து பார்த்திங்கன்னா சேர்த்திட்டேன். ஏதாச்சும் ஃப்ரீயாக இருக்காடா? எதுவுமே ஃப்ரீயாக இல்லை. சரி 800K என்ன பண்ணலாம் கைஸ்? ஓகே, ஏதோ கிளைம் கிடச்சிருக்கு. வாங்க பிளக் பூஸ்ட்டையும் போட்டு விட்டாச்சு, எல்லாத்தையுமே பண்ணியாச்சு கைஸ். இருங்க, ஏதோ பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணுவோம். ஜூபா ஜாபி ஜாபி ஜோ, ஜூபா ஜாபி ஜாபி ஜோ. என்ன அது பர்கரா? ஹாட் டாக் கொடுத்துருக்கானுங்க. அது ஏதோ ஹாட் டாக்கா? அது என்னன்னே தெரில. சரி, அதுக்கு பேர் தெரியல கைஸ், தப்பாக சொன்னால் வச்சுக்கோங்க. அது பேர் மட்டும் கமெண்ட் பண்ணி விட்டு போங்க. ஏன்னா அது எதோ ஃபியூஸ்ன்னு கொடுக்குறானுங்க. ஃபியூஸ் தொட்டண்டா. செலக்டிவ் ஃபியூஸ் ஃபெயிலா? என்னடா நீங்களா ஏதோ தந்தீங்க, அதை கொடுத்தேன், ஃபெயிலுன்ட்டீங்க. அட போங்கடா டே கைஸ். 500K இருக்குது. வாங்க 500Kக்கு இதையே ஓப்பன் பண்ணிடுவோம். நம்ம தான் கைஸ், யாராலையுமே நம்ம அடிச்சிக்க முடியாது. 500Kக்கு இது சும்மா ரேர் கிடச்சாவே இது லெஜண்ட்ரியே கிடச்சிச்சு கைஸ். 500Kக்கு போடு கைஸ். எவ்வளோ 2000 2.2K கைஸ். 2200 இந்த ஒரு சென்ஸ் கொடுப்பான் போல். ஐயோ, இவ்வளோ லெஜண்ட்ரி வச்சுருக்கோம். ஓகேங்களா, இப்போ விங்ஸ் எவ்வளோக்கு இருக்குது? 2 மில்லியனா? அச்சோ, மில்லியனுக்கு நான் எங்கடா போகிறது? சரி வாங்க, பொறுமையாக நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றி சேர்த்துக்கிட்டே இருக்கேன். ரீச் வேர்ல்டு 2 வேர்ல்டு கேட்குது. அது என்ன கதைன்னு தெரில, அது எப்படி ஏறணும்னு தெரில. அது எப்படி ஏறணும்னு நான் பார்த்து கொடுக்க கொஞ்சம் பாருங்கள் காய்ஸ். இப்போயே 400K போயிடுச்சு. அப்போ ஃபுல் கப் அடித்தா தான். இப்போ கப் அடிக்காமல் இங்கே பாருங்கள் 2 மில்லியன் வந்துருச்சு. அவ்வளோதான், 2.3 மில்லியன் வந்துருச்சு காய்ஸ். 4 வெற்றி இப்போ நம்ம கையில் இருக்குது. 4 வெற்றியை சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் கெத்தே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இப்போ விங்ஸ் வாங்க முடியுமாடா? எவ்வளோ 2.2 மில்லியன் தான். அவ்வளோதான், விங்ஸ் வாங்கியாச்சு கைஸ். நம்ம தான் இப்போ எவ்வளோ ஸ்பீடாக இதனடா விங்ஸ் இப்படி இருக்குது. வாங்க கைஸ், போய் பாருங்கள் 1 மில்லியனு வருங்க. ஆக்ட் பண்ணுவோம். என்ன கிடைக்க போகுது? மறுபடியும் அதே லெஜண்ட்ரியா? பரவாயில்ல கைஸ், பரவாயில்ல. இன்னொன்று எங்கடா நமக்கு 2 மில்லியன் இருந்துச்சு. எப்பிக் போடு. சூப்பர் போட்டு தக்கிட்ட நம்ம தான் கைஸ். இங்கே பாருங்கள் 1.1Kல இருக்குது, 2.2Kல இருக்குது. எப்போ காசு நமக்கு அள்ளும் கைஸ். காசு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு எப்படி அள்ளுன்னு பாருங்கள் செம்ம. இங்கே பாருங்கள் அப்போ அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 200K 300K 400K 500Kலாம் தாண்டி போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள் ஏதோ கிடச்சிருக்கு பூஸ்ட்டு. எல்லாத்தையும் போட்டுவிட்டு இங்கே பாருங்கள் 1 மில்லியன். அதுக்குள்ளே 1 மில்லியன் 2 மில்லியன் அடிக்க போகுது. 2 மில்லியன் கைஸ். அதுக்குள்ளே 2 மில்லியன் போடு. ரீச் வேர்ல்டு 2 வேர்ல்டுன்னு அது காமிச்சிட்டே இருக்குது. அது எதனாலேயே தெரில. நானும் அதை தொட்டு ஈவெண்ட் ஏதாச்சும் கிளைம் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். கிடைக்க மாட்டேங்குது. 4 மில்லியன் காய்ஸ். 5 மில்லியன் போயிருக்க வேண்டியது, ஆனால் அது கிடைக்கல. சரி ஓகே, 5 போயா வச்சுருக்கோம். போயா 5 வச்சுருக்கோம். ஓகே காய்ஸ், வாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை ஒன்று சுற்றி விடுவோம். டே மிஸ்டீரியஸ் ஏதாச்சும் கொடுங்கடா. மிஸ்டீரியஸ் எப்பிக் இம்மோர்டலா? மிஸ்டீரியஸ் கொடுத்துட்டானுங்க கைஸ். கேட்ட உடனே கொடுத்துட்டானுங்க. இந்தாட தம்பி வச்சு கூட நம்ம பேசுகிறத ஒட்டி கேட்குறோன்னா. ஐயோ 4000 போடு. சூப்பர் கைஸ், சூப்பர். இங்கே பாருங்கள் 1 மில்லியன் 2 மில்லியன் 3 மில்லியன்ட்டுலாம் நம்மளாம் அள்ளிட்டு கிடக்குறோம் கைஸ். இங்கே பாருங்கள் இம்மோர்டலு. ஐயோ சூப்பர் கைஸ். இம்மோர்டல் கைஸ் இவன் எவ்வளோ தரான்? 8.7K. சூப்பர் கைஸ், சூப்பர். நம்ம தான் கைஸ், வேறு மாதிரி கைஸ். என்னடா தப்பு? டெலீட் பண்ணுறதா? ஓகே வேண்டாம். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டெலீட் பண்ணிக்கலாம். நம்மளெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஏன் கைஸ், அவெல்லாம் தேவையே இல்லை நமக்கு. நம்ம இப்போ இதுக்கு மேலே பெருசாக வந்ததுக்கப்புறம் அவன் யூஸ் பண்ணவா கைஸ் போகிறோம்? என்னடா டெலீட் ஆச்சா இல்லைடா? எங்கடா டெலீட் ஆகலை? அப்புறம் என்னடா கேம் இது? என்னடா டே போங்கடா டே. வாங்க வாங்கிடலாம். 61 மில்லியனா? 61 மில்லியன் கைஸ். 61 மில்லியன் கேட்குறானுங்க. வாங்க போவோம். ஸ்பீடாக போ. ஐயோ அப்பா எவ்வளோ ஸ்பீடாக போகிறாங்க கைஸ். 1 மில்லியன் அதுக்குள்ளேயோ? ஐயோ 2 மில்லியன் 3 மில்லியன் 4 மில்லியன் 5 மில்லியன் 6 போடு காய்ஸ். வேறு மாதிரி 10 மில்லியன்லாம் அசால்ட்டாக அடிக்கலாம் போலியே. அவ்வளோதான், 10 தாண்டிடுச்சு. முதல்ல 11K அடிச்சிட்டு இருந்தோம், இப்போ 11 மில்லியன் அடிச்சிட்ருக்கோம். ஐயோப்பா வேறு மாதிரி காய்ஸ், வேறு மாதிரி. இங்கே பாருங்கள் 7 போயாவோட ஓனராக நின்றுட்டுருக்கேன். 13 இவனுக்கிட்ட ஏதோ இன்ட்ராக்ட் பண்ண சொல்கிறானுங்க. டே தம்பி என்னடா நீயே என் கூட வந்து ஜாயின் பண்ணிப்பியா? மறுபடியும் பர்கரை தெரியாடா டே? பர்கர் தாண்டா டே. இங்கே பாருங்கள் கைஸ், இது ஏதோ டெலிபோர்ட்டுன்னு காமிக்குது. டெலிபோர்ட்டே வாங்க. அப்போ டெலிபோர்ட் ஆகும். இப்போ தான் வேர்ல்டு 2க்கு ரீச் ஆக முடியும் போல். 5 வச்சு அன்லாக் பண்ண சொல்கிறானுங்க போயாவை. அடுத்தது 75. ஏன்டா 75 டைம் நான் ஜெயிக்கணுமாடா? ஓகே இதான் கைஸ். ஸ்பேஸ் 2க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டோம். இது கொடுக்குறதுக்காடா இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இதுக்காடா நான் ஸ்பேஸ் 2க்கு வந்தேன். ஸ்பேஸ் 2 எங்கடா இப்படி இருக்குது? சரி கைஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் பார்ட்டில் போடுறேன். இந்த ஸ்பேஸ் 2வில் என்னென்ன பண்ணுறோம், எப்படி கஷ்டமாக இருக்குன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம். பை கைஸ், வரட்டா.